மடியில படுத்து கிடக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? அப்படியாம்மா? ஆமாமா, அப்படியே ஒரு கதை சொல்லுமா எனக்கு. என்ன கதையை சொல்ல? எனக்கு ஒரு கதையுமே தெரியாது, எல்லாம் பழைய கதை தான் தெரியும். பரவாயில்லம்மா, சொல்லுமா. என்ன கதை சொல்லலாம்? ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். அம்மா, எனக்கு இந்த காக்கா கதை தெரியுமா? அதான் நான் சொன்னேன் எனக்கு ஒரு கதையும் தெரியாதுன்னு. நான் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது என்ன. சரி, காக்கா கதையே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லுதேன் கேளு, சரியா? என்னம்மா காக்கா கதையில என்னம்மா டிஃப்ரெண்ட்? நான் இப்ப சொல்றேன், நீ அதை அப்படியே இப்ப கற்பனை பண்ணி பாரு, நல்லா இருக்கும். என்ன கதை மாதிரியே இருக்கும். சரிம்மா. ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சான். அந்த காக்காக்கு ஒரே தண்ணி தாகமா இருந்துச்சான். அது அங்கங்க தேடி தேடி பார்த்துச்சான், அதுக்கு தண்ணியே கிடைக்கலையாம். அப்புறம் ஒரு டப்பால தண்ணி இருக்குது பார்த்துச்சான். ஆனா அந்த டப்பால தண்ணி ரொம்ப கீழே இருந்துச்சான். காக்காவுக்கு அது எட்டலையா, அதனால காக்கா என்ன நினைச்சு தெரியுமா? அம்மா அம்மா, காக்கா என்ன செஞ்சுன்னு எனக்கு தெரியும். காக்கா பறந்து போய் கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து டப்பாக்குள்ள போட்டுச்சு. அது ஒவ்வொரு கல்லா போட்டு டப்பாவை நிரப்பிட்டு தண்ணி மேல வந்த உடனே காக்கா தண்ணி குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. அம்மா, இந்த கதை தான் எல்லாருக்குமே தெரியுமே, இதுல என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ நம்ம பார்த்தது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற காக்கா. நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ற காக்காவை பத்தி பார்ப்போம். ஒரு ஊர்ல அதே மாதிரியே ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா ரொம்ப ஸ்மார்ட்டான காக்காவான். அம்மா, ஸ்மார்ட்னா என்னம்மா? ஸ்மார்ட்னா நல்ல தந்திரமான காக்கா. அந்த தந்திரமான காக்கா என்ன செஞ்சுன்னா, ஸ்மார்ட்டான காக்காக்கும் அதே மாதிரி தண்ணி தாகமா ஊரெல்லாம் தேடி இளைஞ்சிச்சான். அப்பதான் அந்த ஒரு டப்பால தண்ணி இருக்கதா அந்த காக்காவும் பார்த்துச்சான். இதுல இருந்து எப்படிடா தண்ணியை குடிக்கன்னு யோசிச்ச காக்கா ஒண்ணு செஞ்சுச்சான். அதுவும் இதே மாதிரி கல்ல பொறுக்கி போட்டுக்கோ, அவ்வளவுதானே? அதுதான் இல்ல, அந்த காக்கா பறந்து போய். அம்மா, இது பறந்து போய் என்னதாமா பண்ணிச்சே? அந்த காக்கா பறந்து போய் எங்க இருந்தோ தேடி எடுத்து ஒரு ஸ்ட்ராவை எடுத்துட்டு வந்துச்சான். ஸ்ட்ராவை அந்த டப்பாக்குள்ள போட்டு அழகா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஈஸியா பறந்து போயிருச்சு. இந்த காக்கா எவ்வளவு ஈஸியா தண்ணி குடிச்சிருச்சுலமா? ஆமா, நம்மளும் அந்த மாதிரி தான். அந்த ஸ்மார்ட்டான காக்கா மாதிரி நம்ம வேலையும் ஸ்மார்ட்டாவும் இருக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் காக்கா மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். சூப்பர்மா.